சத்யராஜ் குப்புசாமி, எம்சி சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், இவங்க 3 பேருமே முன்னாள் அமைச்சர்கள். போன பீரியடில் இவங்க 3 பேருமே சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்த முறை இவங்க தோத்துட்டாங்க. இந்த முறை தோத்ததுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிவிக்கில் போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இவங்க சேர்ந்ததுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உளவியல் உந்துதல் இருக்குல்ல, நம்ம எதை பார்க்குறோமோ அதை திரும்ப திரும்ப அது நமக்கே தெரியாமல் நம்மளை நம்ப வச்சிடும். எந்த விதமான பெரிய கள போராட்டமோ அல்லது மக்களுக்காக எந்த விதமான பணிகளும் செய்யாமல் எதுவுமே பண்ணல, சரியா? ஆனால் ஒரு வேவில் தேர்தலை சந்தித்தவுடன் இங்கே ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்ந்துருச்சு. திரு விஜய் முதலமைச்சர் ஆயிட்டார். அந்த பார்ட்டி இன்னும் ரெகக்னைஸ்டு பார்ட்டி கூட ஆகலை. டிவிக்கு இன்னும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்ட்டு அறிவிக்கப்படக்கூட கிடையாது. அப்போது ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ரூல் பண்ண ஒரு பார்ட்டியில் இருந்த பாரம்பரியமிக்க மனிதர்கள் எல்லாம் இப்படி ஓடோடி சென்று அதுவும் முண்டி அடிச்சுக்கிட்டு போய் சேருவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய சைக்காலஜி என்ன சார்? அந்த சைக்காலஜிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். நீங்கள் எம்சி சம்பத்து கடலூர், உடுமலை ராஜேந்திரன் அங்கே தெற்க, ராதாகிருஷ்ணன் இன்னொரு பக்கம் கடம்பூர் ராஜி, தென் மாவட்டங்கள். இப்போ சென்னையில் முன்னாள் போரூர் எம்எல்ஏ எல்லாம் வேறு வேறு இடத்துல இருக்காங்க, வேறு வேறு ஸ்பாட்டில் இருக்காங்க. ஆனால் பக்காவாக ஆர்கனைஸ் ஆகிருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு சந்தேகம் வருது. ஓகே, யாரோ ஒருத்தங்க நல்லா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க உள்ளேருந்து அப்படின்னு. அந்த நபர் யார் அப்படின்னு தான் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. இப்போ நீங்கள் திரு வேலுமணி அவர்களோ இல்லை சிவி சண்முகமோ அவங்கெல்லாம் ஒரு போராட்டம் பண்ணும்போது வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ அவங்க உள்ளே இருக்கிறாங்க. இதெல்லாம் ஆர்கனைஸ் யார் பண்ணுறாங்க? பர்ஃபெக்டாக எல்லோரும் இந்த தேதியில் இன்றைக்கி நாம் தாவேக்காவினுடைய பின் கதவில் நிற்க போகிறோம், கதவை தள்ளி உடைச்சிக்கிட்டு உள்ளே தள்ளிட்டு போகிறோம், போலீஸ்காரங்களை பிடிச்சி தள்ளிட்டு ஓடி போகிறோம் உள்ள அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபார்மெட்டாக உள்ள வந்தது பார்க்கும்போது நமக்கு யாரோ ஒருத்தங்க ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அது லீமா ரோஸாக இருக்கலாம், இல்லை ஆதவர்ஜனாவாக இருக்கலாம், யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். அது ரெண்டாவது, எடப்பாடி அவர்கள் மேலே ஒரு சின்ன ஒரு பெரிய அதிருப்தி அவங்களுக்குள்ளே இருக்குது. அந்த அதிருப்தி பெரிய உரையாடலாகவே நிகழ்ந்துருச்சு. அதுக்குள்ளே இவ்வளோ அவசரப்பட வேண்டிய அதிமுக இவ்வளவு தூரம் அவசரப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கட்சிக்குள்ளே 1000 முரண்பாடுகள் இருக்கும், அதை பேசலாம், அது திருப்பி ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம். 1 கோடி வாக்கு வாங்கியிருக்கு. அது ஒரு சாதாரண கட்சி அல்ல. கிரவுண்டில் வரைக்கும் அவங்களுக்கும் கட்டமைப்பு இருக்குது. ஆனால் இனிமேல் இந்த கட்சி போய் சேராது அப்படிங்கிற அஜெண்டாவை தொடர்ச்சியாக ஆதவர்ஜனா முன் வச்சுக்கிட்டே இருக்கார். நாங்கள் தான் அடுத்த அதிமுகங்கிற கட்சி இருக்க போகிறது கிடையாது. இந்த உளவியல் இருக்கு இல்லையா, இந்த மாசாக இந்த கிரியேட் பண்ணக்கூடிய இந்த உளவியல் இது ஒரு எடுபடு தான் கிரவுண்டில். இனிமேல் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, நாம தான் ஜெயிக்க போகிறோம், அடுத்து எம்பி எலெக்ஷன் வரும், நாம் ஒரு நிரந்தரமான அதிமுக அப்படின்னு அந்த கட்சியை திரும்ப 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 அவங்க ஏதோ பெரிய நிலைச்சு நிற்க போகிற கட்சி மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை அவங்க ஒரு உளவியலை செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சில சேட்டலைட் ஊடகங்களுமே அதுக்கு துணை போகிறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இதை நான் பதிவே பண்ணுறேன். ஏன்னா அவர் கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு மாசான ஒரு பிம்பம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, இது ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான கட்சி போல் அப்படின்னு. ஆனால் அந்த அளவுக்கான கெப்பாசிட்டி அந்த கட்சிக்கு இல்லை. ஓகே, அதை அண்ணாமலை உணர்ந்திருக்கிறாரோ அப்படின்னு நான் பார்க்குறேன். சத்யராஜ், எனக்கு என்னன்னாங்க, இப்போ நாம் தமிழர் கட்சி அது தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்சி. அது அவங்க தேர்தல்களில் தொடர்ச்சியாக தோல்விகளை மட்டுமே சந்திக்கிறார்கள். கணிசமான வாக்குகளை வாங்குறாங்க, ஒரு 30 லட்சம் 36 லட்சம் வாக்கு வாங்குறாங்க. அப்புறம் அது குறையுது, ஒரு 18 லட்சமாக குறையுது, 10 லட்சம் வாக்கு வாங்குறாங்க. அவங்க அதிகாரத்திலே இல்லை சார், அவங்க அதிகாரத்திலே இல்லை. எஸ்டிபிஐ பார்ட்டி இருக்குது, அவங்க ஒரு ஆதரவை கொடுக்குறாங்க, அவங்க அதிகாரத்துக்கு வரல. இந்த மாதிரி தேர்தலை சந்தித்து அதிகாரத்திற்கே வராத கட்சிகள் எல்லாம் இருக்குது இல்லை, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கொள்கை பற்றும் பிடிப்பும் அதிகாரத்தில் உக்காந்து அமைச்சர் பதவியை பார்த்து 15-20 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இந்த அதிமுகவினுடைய நிர்வாகிகள் கிட்ட இல்லாமல் போனது எப்படி சார்? அது சார், நான் ரொம்ப கொச்சையான ஒரு வார்த்தையில் சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. அடிமைகள் ஈஸியாக முதலாளிகளை மாற்றிக்குவாங்க. ஓகே, இந்த ராம ஆண்டா என்ன ராவண ஆண்டாங்கிறது என்ன வார்த்தை அப்படின்னா, மேலே எவ்வளோ நாள் இருந்துட்டு போகிறான், நான் ஒரே மாதிரி தான்டா இருக்க போகிறேன், நான் அடிமையாக தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, நீங்கள் அது என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு பொருந்தும் தான். ஓகே, நீங்கள் இன்னொரு இவர் இல்லைன்னா அவர்
இப்போ மோடி அவர்கள் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து அந்த கட்சியை வந்து ஆளுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே வெளிப்படையாக தெரியும். இப்போ கூட வேலுமணி அவர்களாக இருக்கட்டும் இல்லை சிவி சண்முகமாக இருக்கட்டும், அவங்க வந்து மேலிருந்து உத்தரவு வந்தங்காட்டி ஒரு அமைதி ஆகிறாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் தனக்கு மேலிருந்து டிக்டேட் பண்ணக்கூடியதை காலங்காலமாக பின்பற்றக்கூடிய ஆட்கள் டக்குன்னு வேற ஒரு இடத்துக்கு போய் இன்னொருத்தர் தலைவரை ஏற்றுக்கிட்டு சேஃப்டி ஆகிக்குவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். நீங்கள் கொள்கை, சித்தாந்தம், போராட்டம், கோட்பாடெல்லாம் எதுவும் இல்லை. அது ரொம்ப கனமானது. அது இப்போ நாம் தமிழர் இருக்கிறவன் யாருமே பிரிஞ்சு போக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். இவ்வளோ பெரிய கிரைசிஸ், இவ்வளோ தேர்தல் தோல்விகளை சந்திச்சுட்டாங்க, யாருமே போல வெளியெல்லாம். ஏதோ ஒருத்தங்க 2 பேர் போயிருப்பாங்க, அது பர்சனல் ஈகோ பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இப்போ வேற இடத்துல போய் நம்ம வந்து பெரிய பதவியை அனுபவிச்சிடணும், இல்லை நம்ம வந்து இந்த பொசிஷனில் போய் உட்காந்துடணும் அப்படின்னா அந்த கட்சியிலேருந்துலாம் யாரும் உடச்சிட்டு கட்சியாக பெருசாக உடச்சிட்டலாம் போல. அவங்களுக்கான ஸ்டாண்டர்டான ஓட் பேங்க் அப்படியே இருக்குது, கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் அந்த சிக்கல் இருக்குது. திமுகவும் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே 1000 விமர்சனம் இருக்கலாம், ஆனால் அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது, அந்த கட்சிக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஓபிசியாக இருப்பாங்க, அவங்க திமுக வந்து ஒரு தலித் கட்சிம்பாங்க, தலித்துக்கு ஆதரவான கட்சிம்பாங்க. ஒரு தலித் இருப்பாங்க, அவங்க வந்து இது ஓபிசிக்கு ஆதரவான கட்சி, ஒரு நாளும் தலித் இதை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு பொது நீரோட்டத்தில் டிராவல் பண்ணக்கூடிய கட்சி தான் திமுக. ஓகே. அதனால அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் பெரும்பாலும் பழைய ஆட்கள் அப்படியே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அது ஒரு கனமான ஒரு பொசிஷன் தான். அது நீங்கள் ஒரு சித்தாந்தத்தை தூக்கி சுமக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கனமான விஷயம் தான். நீங்க காங்கிரஸை உடைச்சிக்கிட்டு காங்கிரஸ்லேருந்து தூக்கி எரிஞ்சு பாஜகவுக்கு ஓடி வந்தாங்க இல்லையா? இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர்லேருந்து அசாம் முதலமைச்சர்லேருந்து பல பேர் காங்கிரஸ்லேருந்து ஓடி வந்தாங்க இல்லையா? அது மாதிரி பாஜகலேருந்து உடைச்சிட்டு போறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ஒரு சித்தாந்தத்தை தூக்கி சுமக்கக்கூடியவங்களுக்கு அது இருக்கு.